சேனலை பார்க்க வரைக்கும் நண்பர்களே 60-70 காலகட்டங்கள்ல தமிழ் சினிமாவின் முக்கியமான 2 கண்கள் அப்படின்னு சொன்னோம்னா ஒன்று சிவாஜி சார், இன்னொன்னு எம்ஜிஆர். ஏன்னா இன்னைக்கு எப்படி இந்த கரண்ட் ஜென்ரேஷன் ஆக்டர்ஸுடைய ஃபேன்ஸ் இடையில சண்டை வருதோ, அதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களோட அப்பாவா இருந்த இவங்கெல்லாம் சண்டை போட்டே முடிச்சுட்டாங்க. அந்த அளவுக்கு முன்னாடி இருந்த ஒரு மிகப்பெரிய கண்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம். என்னதான் ஃபேன்ஸுக்கு இடையில ஒரு போட்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தாலும் சிவாஜி சாருக்கும் எம்ஜிஆருக்குமான பாண்டிங் அப்படின்றது ரொம்பவே சிறப்பான ஒண்ணு. இதை பத்தி சிவாஜி சார் எம்ஜிஆர் பாராட்டு விழால ஸ்பீச் கொடுத்திருந்தாரு. அந்த ஸ்பீச் நான் பார்த்தேன். அது ரொம்ப சிறப்பான விஷயங்கள்லாம் சிவாஜி சார் ஷேர் பண்ணியிருந்தாரு. என்ன சொல்லியிருந்தாருன்னா, நாங்க 2 பேரும் ஒரு மிகச்சிறந்த அண்ணன் தம்பியா இருக்கக்கூடிய ஒரு உறவு இருக்கு எங்களுக்கு. ஆனா எங்களை கூட அந்த அரசியல்ன்ற ஒரு விஷயம் பிரிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி சிவாஜி சார் பேசியிருப்பாரு. அந்த ஸ்பீச் நீங்க பார்க்க நினைச்சீங்க அப்படின்னா கீழே நான் லிங்க் கொடுக்குறேன். நம்ம சேனலுடைய ஃபேஸ்புக் பேஜ்ல இருக்குது. மறக்காம அதை போய் பாருங்க. ஒரு 8 நிமிஷம் சிவாஜி சார் பேசியிருக்காரு. ரொம்ப சூப்பரா எம்ஜிஆர் பத்தி பேசியிருப்பாரு. இப்படி என்னதான் ரசிகர்கள் சண்டை போட்டாலும் நடிகர்களுக்கு இடையில ஒரு ரொம்பவே சிறப்பான பாண்டிங் இருந்துச்சு. ஒரு டைம் பீரியட்ல பாத்தீங்க அப்படின்னா கூண்டுக்கிளி படத்துக்கு அப்புறமா சிவாஜி சாரும் எம்ஜிஆரும் சேர்ந்து நடிக்கிற மாதிரி ஒரு படம் பிளான் பண்ணாங்க. ஆனா சிவாஜி சாரும் எம்ஜிஆர் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இந்த டைம்ல நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து நடிச்சோம் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா என்ன பொறுத்தவரை என்னன்னா, கூண்டுக்கிளி படம் அப்படின்றது ஒரு ஆரம்ப காலகட்டத்துல சிவாஜி சாருக்கு ரசிகர்கள் இருந்திருப்பாங்க, எம்ஜிஆருக்கு ஒரு ரசிகர்கள் இருந்திருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு டைம் பீரியட் தான். இது ஒரு 70ஸ்ல 60ஸ்ல எம்ஜிஆரும் சிவாஜியும் சேர்ந்து நடிச்சிருந்தாங்க அப்படின்னா அது மிகப்பெரிய லெவல்ல அந்த படம் போயிட்டு இருந்திருக்கும். அந்த சாதனையை இன்னைக்கு இருக்கக்கூடிய படங்கள் கூட முறியடிச்சிருக்காரு. அந்த அளவுக்கு மிகப்பெரிய சாதனை படைச்சிருக்கோம். அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கமெண்ட்ல சொல்லுங்க. பட் என்னதான் இப்படி இருந்தாலும் இன்னும் சில சிவாஜி ரசிகர்களுக்கு எம்ஜிஆர் பிடிக்கிறது இல்லை. அண்ட் இன்னும் சில எம்ஜிஆர் ரசிகர்களுக்கு சிவாஜி சாரை பிடிக்கிறது இல்லை. இந்த மாதிரிலாம் நடக்குது. சோசியல் மீடியாவில் நம்ம அதிகமா பாக்குறோம். பட் நம்மளாம் அதுக்கு தேவையில்லை. இப்ப என்ன பொறுத்தவரை எனக்கு பர்சனலா கேட்டீங்க அப்படின்னா 2 பேருமே பிடிக்கும். ஆனா நடிப்பு அப்படின்னா எனக்கு சிவாஜி சார் மட்டும்தான். எம்ஜிஆருடைய படங்கள் நான் அவ்வளவா பார்க்க மாட்டேன். மற்றபடி நம்ம மீடியாவில் இருக்கிறதுனால ஒவ்வொருத்தரை பத்தியும் படிக்கிறோம் இல்லையா? இப்ப எம்ஜிஆரை பத்தி படிக்கிறோம், சிவாஜி சாரை பத்தி படிக்கிறோம் அப்படின்னும் போது படிக்கிறது எனக்கு இன்ட்ரெஸ்ட் தான். 2 பேர்த்த பத்தி நம்ம படிப்பேன். ஆனா எனக்கு பிடிச்ச ஒருத்தர் அப்படின்னா சிவாஜி சார் மட்டும்தான். அது யாரும் கிடையாது. அண்ட் இப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் எந்த ஒரு நியூஸ் சொல்ல போறேன் அப்படின்னா, சிவாஜி சாரை கௌரவிக்கும் விதமா எம்ஜிஆர் ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. இது சிவாஜி ரசிகலா இருக்கக்கூடிய எல்லாருமே தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நான் சொல்ல வந்திருக்கேன். என்ன அப்படின்னா, எம்ஜிஆர் முதல்வராக இருக்கும்போது அந்த டைம் பீரியட்ல பாத்தீங்கன்னா ரஷ்யாவில இருந்து கலைச்சங்கத்துல இருந்து வந்திருக்காங்க. ரஷ்யாவில் ஒரு கலைச்சங்கம் டீம் இருக்குது. ஆர்ட் பத்தி பார்க்கக்கூடியவங்க. இப்போ விளையாட்டுக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய கலாச்சாரம், அங்க இருக்கக்கூடிய கோவில்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கக்கூடிய ஒரு டீம். ஓகேவா? அவங்க இந்தியாவுக்கு வரும்போது, தமிழ்நாட்டுக்கு வரும்போது பாத்தீங்க அப்படின்னா அவங்கள எம்ஜிஆர் விருந்து வச்சிருக்காரு. அவங்களை கூப்பிட்டு வச்சு கௌரவிச்சு விருந்து வச்சிருக்காரு. அப்போ அவங்களுக்கு ஒரு படம் போட்டு காட்டலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிருக்காங்க. முடிவு பண்ணி எம்ஜிஆர் சொல்லிட்டாரு, இவங்க எல்லாம் இந்த மாதிரி ஒரு படம் போட்டு காட்டலாம் இருக்கும்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். எம்ஜிஆர் கூட இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா, எங்க வீட்டு பிள்ளை படத்தை ஸ்கிரீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. யாரு? எம்ஜிஆர் நடிச்ச படம் தானே அது. ஸோ இப்போ எங்க வீட்டு பிள்ளை படத்தை ஸ்கிரீன் பண்ணி ரஷ்யால இருந்து வந்திருக்காங்களே இவங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணும்போது எம்ஜிஆர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இல்ல எங்க வீட்டு பிள்ளை படம்லாம் போடக்கூடாது, தில்லானாமோகனாம்பாள் படத்தை போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி சொல்லி அந்த கலாச்சார குழுவுக்கு தில்லானாமோகனாம்பாள் படத்தை திரையிட்டு காட்டியிருக்காரு. அவங்க ரொம்ப வியந்து பார்த்திருக்காங்க. ஏன்னா தில்லானாமோகனாம்பாள் படத்துல நிறைய கலாச்சாரம் சார்ந்த நிறைய விஷயங்கள் இருக்கும் இல்லையா? சோ அப்படி இருந்தும்போது எம்ஜிஆர் ஓகே இந்த படத்தை போட்டு காட்டலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காரு. போட்டும் காட்டியிருக்காரு. இப்ப இந்த ஒரு விஷயத்தை பத்தி ஒரு சிவாஜி ரசிகரை நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு இந்த விஷயம் கேட்கும்போது. எம்ஜிஆர் முதல்வராக இருக்கும்போது அவர் நினைச்சிருந்தா என்னவோ ஒரு படத்தை கூட போட்டுக்கலாம். பட் இருந்தாலும் ஒரு கலாச்சாரத்தை பற்றி பேசிய ஒரு மிகச்சிறந்த படம் அப்படின்னு சொல்லி அவரே தில்லானாமோகனாம்பாள் படத்தை தான் நினைச்சிட்டு இருந்தாரு. ஓகே, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த விஷயத்தை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுன்றதுக்காக நான் இந்த வீடியோ மேக் பண்ணிருக்கேன். அண்ட் இந்த ஒரு வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஒன்லி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இந்த மாதிரி நல்ல ஒரு வீடியோ நான் உங்களை சந்திக்கிட்டேன். நன்றி.